விக்கெட் கடைசியில் ஒரு எண்டிங் டச் ஒன்று பண்ணா இருப்பாருங்க. அச்சோ வீட்டில் யாரும் இன்னைக்கு நைட்டு சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேனே, எப்படி சாப்பிட போகிறாங்களோ யோசிச்சேனே. சோறு என்ன நிலைமைக்கு ஆகுமோன்னு ஒரு பயத்திலே இருந்தேன். இவன் நைட்டு என்ன பண்ணாலும் நான் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் பிக் பாஸ் அவங்களை தூங்கணும். பரவாயில்ல, நீங்கள் வந்து பர்கர் கொடுத்துட்டீங்க அப்படி இப்படின்னு. ஐயோ டே, ஒரு அளவுக்கு இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்காடா நல்லவனா? ஐயோ இந்த அளவுக்கு வேணாம்டா, இந்த அளவுக்கு ரொம்ப சீன் போடுற மாதிரி இருக்கும்டா. நீ உண்மையாகவே இருந்தாலுமே அது வந்து சீன் போடுற மாதிரி இருக்கும்டா, இந்த அளவுக்கு வந்து பண்ணினா அப்படி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்போ வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்காரு, இந்த எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்காரு. அப்போ வந்து ஆப்போசிட்டாக அவருக்கு பிடிக்கலைன்னா இன்னும் ரொம்ப மோசமான எக்ஸ்ட்ரீமாக இருக்காரு. அப்போ வந்து எல்லாத்துலேயும் ஸ்டடியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீ வந்து பிடிக்காதவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நான், பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நான், மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நான் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. அப்போ நடிப்பு மாதிரி தான் இருக்கும், கடைசியில் சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி அப்படி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ், அந்த மாதிரி வந்துட்டு அது இதுன்னு பண்ணார். நானே எல்லா